அப்போ மருத்துவத்துறை அமைச்சராக இருந்த இவர் கரூர் விஜயபாஸ்கர் இருக்கார்ல, அவர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர் மேல வழக்கு இருந்தது. கேஆர் விஜயபாஸ்கர் மேல வழக்கு, ஊழல் வழக்கு இருந்தது. எஸ்பி வேலுமணி மேல, தங்கமணி மேல, எல்லாம் மணி தான். அத்தனை மணி மேலேயும் வந்து ஊழல் வழக்கு போட்டு சிறையில் தள்ளியிருக்கலாம். சிறையில் தள்ளியிருக்க முடியுமா? முடியாதா? 10 ஆண்டுகள் தொடர்ச்சி அதிமுக ஆட்சியில் இருந்தது. எத்தனை பேரை சிறையில் தள்ளியிருக்கலாம்? செய்யல. ஏன்? திமுக அதிமுகவை பலவீனப்படுத்தினால் அந்த இடத்துக்கு வரப்போவது நாம் தமிழர் கட்சி. அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவை திமுக காப்பாத்தி கொண்டிருக்கிறது. பெரும்பான்மையா வந்துடக்கூடாது அப்படின்றக்காக காப்பாத்திக்கிட்டு. ஏன்னா நீங்க 91, 96 காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. அந்த அம்மையாரை சிறைக்கு அனுப்பிச்சது. அடுத்து வந்து 96 கருணாநிதி ஆட்சி. அடுத்து இவங்க 2001 வந்து ஆட்சிக்கு வராங்க. அப்போ கருணாநிதியை வந்து நள்ளிரவில் கைது பண்ணி ஐயோ அம்மான்னு கதற விட்டாங்க. அடுத்து 2006 காலகட்டத்தில் அதிமுக மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 2011 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராங்க. அப்போ லேண்ட் கிராபிங் கேஸ், நில எடுப்பு புகாரில் அப்போது 2006 11 வரைக்கும் வந்து அமைச்சர்களாக இருந்த திமுக காரங்க நிறைய பேர் மேலே வழக்கு போட்டு சிறைக்கெலாம் தள்ளினாங்க. இது நடந்தது. ஆனால் 2021 ஏன் நடக்கலை?